ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து டே 1ஓட vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் தான் கிளம்புனோம். இங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவலில் வந்து நாங்கள் கிளம்புனோம். மார்னிங் ஒரு 8 o'clock கிளம்புனோம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒஹாயோன்ற ஒரு ஸ்டேட்டில் டேட்டன்ற பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் இருக்குது, அது பார்க்குறதுக்கு தான் போகிறோம். எனக்கும் பசங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு டைம், என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இது 4th டைம் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விலாகு. நிறைய பேருக்கு ஏர்க்ராஃப்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த விலாக் பிடிக்கும். அப்படியே தொடர்ந்து எங்களோட ட்ராவல் பண்ணி வந்து பாருங்கள். இப்போ வந்து 2 hours தான் எங்களுக்கு ட்ராவல். ஸோ 1 hourல வந்து ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். இப்போ நம்ம டேட்டனில் என்ட்ரு ஆகிட்டோம். நமக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் பில்டிங்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த பில்டிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி என்ட்ரு ஆனோடனே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அந்த இடமே வந்து நல்ல பெரிய ஸ்பேஸோட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஏர்ஃபோர்ஸ் மியூசியமோட என்ட்ரன்ஸ்லேருந்தே அந்த நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ரோட்லேயே நம்ம பார்த்தாலே ஃப்ளைட்ஸ் எல்லாமே வெளியிலையுமே வச்சுருப்பாங்க, அந்த மாடல் எல்லாம். அதுவே வந்து நமக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளேயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரு ஆனதுலேருந்தே வந்து அந்த ஃபீலே வந்து நல்லாயிருக்கும். நம்ம எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போனாலுமே மேலே வந்து ஃப்ளைட் போனால் அண்ணாந்து பார்க்குற பழக்கம் இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போனாலுமே வெளியில் இருக்க ஃப்ளைட்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பிளேஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு ஈகனுக்கெலாம் வந்து இந்த ஸ்டேஜில் நாங்கள் கரெக்டாக கூட்டிகிட்டு போகும்போது அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டான். அவனுமே படித்து தெரிஞ்சுக்கிட்டான். லோகனுக்கு வந்து பெருசாக ஒன்றும் புரியாது. பட் ஆனால் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு 8-9 வயசில் வந்து நம்ம இந்த இடத்துக்கு போனோன்னா நிறைய வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவங்களாவே. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி படிப்போம் வேர்ல்டு வார் பற்றிலாம். அப்போ வந்து என்ன படித்தோன்றதே ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து பெரிய அளவில் ஞாபகம் இல்லை. ஆனால் இதில் வந்து நம்ம போகும்போது அந்த ஃப்ளைட்ஸை பற்றிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 hours ரீச் ஆகிட்டோம். ஸோ லன்ச் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு, ஏன்னா பசங்களுக்கு வந்து சீக்கிரமே சாப்பிட்டது, அதனால் நாங்கள் என்ட்ரு ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து நாங்கள் உள்ளே போனோம். இப்போ வந்து நம்ம நிறைய ஆர்வி அங்கே இருந்துச்சு. நாங்கள் பார்க் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்வி பஸ் மாடல்லையுமே இருந்துச்சு. அங்கே பார்க் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் வெளியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்ட், ஆக்சுவலாக எங்கள் கூட வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பசங்கள்லாம் வந்து அங்கே வெளியில் இருந்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து உள்ள ஆர்வியில் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து லன்ச் என்ன பண்ணுறோன்னா, லன்ச் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமாகவே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். சப்பாத்தி வந்து நாங்கள் ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஆனியன் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ஒரு சப்பாத்தி ரோல் மாதிரி பன்னீர் வச்சு ரோல் மாதிரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு கேப்சிகம், ஆனியன், பன்னீர் இதெல்லாம் வதக்கிட்டு ஒரு மின்ட் சட்னி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ நம்ம வந்து ஆர்விலே வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து இது பிளெண்டர் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தியை வந்து நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வந்து குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவோம். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம போக முடியும். ஸோ சப்பாத்தியை வந்து ஒன்றா போட்டு இது பண்ணோன்னா டைம் ஆகும். அதனால் மைக்ரோவேவ்லேயே ஹீட் பண்ணிவிட்டு ஸோ ரோல் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து பசங்க இருக்கிறனால தான் ரொம்ப நம்ம ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். நம்மன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து பசங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கவும் செஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து நான் ஏற்கனவே வந்து சப்பாத்தி ரோல் வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். ரெசிபி செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. ஈகன் வந்து அதை ரோல் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், அதுதான் அவன் செஞ்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோலு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியான ஃபுட்டு. பசங்க வந்து வெளியில் போனால் நமக்கு வந்து சிரமமே இல்லாமல் சாப்பிட்டுக்கக்கூடிய ஒரு லஞ்சோ இல்லை டின்னரோ எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். Won't bother hiding my bruises.
அங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் மியூசியமுக்கு முன்னாடியே வந்து ஒரு மெமோரியல் பார்க் இருக்கும். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பார்க் நல்லாயிருக்கும். அங்கே வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஷெல்டர்ஸும் இருக்கும் அங்கே. ஸோ நம்ம அங்கேயுமே உட்காந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்லாம். இங்கே வந்து வெளியிலேயே வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி வெதருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயில் இல்லை, நல்ல ஒரு க்ளவுடியாக நல்லா இருந்தது. ஸோ வெளியிலையுமே நமக்கு நல்ல கூலிங்காக நல்லா இருந்தது. அதே மாதிரி உள்ளேயும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருந்துச்சு. அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். இங்கே தான் நம்ம வந்து என்டர் ஆகணும். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். நம்ம ஏதாவது வந்து உள்ளே வந்து சினிமா தியேட்டர் இருக்கும். ஸோ அது அங்கே ஏதாவது சிமுலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போகிறதா மட்டும்தான் நம்ம இங்கே விசாரித்து நம்ம பே பண்ணிவிட்டு போகணும். மற்றபடி ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் வந்து நம்ம எப்போ வேணாலும் போகலாம். நமக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் இங்கே. நம்ம என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இயர்லி ஸ்டேஜில் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, வேர்ல்டு வார் 1 வந்து என்னென்ன மாதிரியான ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சிலது ஒரிஜினல், ஒரு சிலது வந்து நமக்கு வந்து மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பர்டிகுலராக வந்து ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு வந்து டெக்னிக்கலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் ஆனால் வந்து நம்ம இங்கே எப்படி இதெல்லாம் வச்சுருக்காங்க, எப்படி வந்து நமக்கு அது மூலயமா நிறைய விஷயங்கள் தெரிய வருது, இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஜின்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ளைட்டில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எந்த மாதிரியான இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது எப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒன்றும் படித்து பார்த்து போனோன்னா ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருந்தது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ளைட்டுன்னா ஞாபகம் வர்றது ரைட் பிரதர்ஸ் தான். அவங்க யூஸ் பண்ண சைக்கிள் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ண சைக்கிள். இது ஃபஸ்ட்டு யார் வந்து ஏரோப்ளேன்லேருந்து ஷூட் பண்ணாங்க, அது என்ன மாதிரியான கன்னு, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த இடத்துட்ட இருந்தது. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச ஏரோப்ளைன் இது. அப்போல்லாம் வந்து அவங்க வந்து அந்த வுட்டு இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தது. ஸோ அந்த மாடல் வந்து இங்கே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ரைட் பிரதர்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் அந்த மிலிட்ரி ஃப்ளையர்னு சொல்லுவாங்க. இதை மிலிட்ரிக்காக அவங்க வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ளைட் இது. நம்ம அப்படியே நடந்து போனோன்னா ஃப்ளைட்ஸில் இருக்க பார்ட்ஸு, அதோட செயின், அதோட இன்ஜின், அவங்க ஆரம்பத்தில் வந்து டெஸ்ட் பண்ண எல்லாமே அப்படியே வரிசையாக வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ண விண்ட் டனல். இது வச்சு தான் இது 2 சைடுமே ஓப்பனாக இருக்கும். இது உள்ளே வந்து நம்ம பறக்கும்போது காற்று எப்படி போய் வருதுன்றதெல்லாம் வந்து அவங்க வந்து இதில் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளைட் வந்து ஸ்டாண்டர்ட் J1 அப்படின்றது ஃப்ளைட்டு. இது வந்து வேர்ல்டு வார் 1 அப்போது ட்ரைனிங்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஃப்ளைட் இது. அதுக்காக வந்து தயாரித்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டை, கம்பி, துணி இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு 2 பேர் மேக்ஸிமம் உட்காந்து போகிற மாதிரி ரெடி பண்ண ஃப்ளைட் இது.
இந்த குட்டி டிவியில் வந்து நமக்கு வேர்ல்டு வார் பற்றின இன்ஃபர்மேஷனு, ஃப்ளைட்டு, எப்படி வந்து அவங்க எல்லாருமே வந்து பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கும். நம்ம வந்து இதை கூட உட்காந்து நம்ம பார்க்கலாம். அப்போ ட்ரைனிங் பண்ணப்போ வந்து எப்படியெல்லாம் பண்ணாங்கன்றது வந்து அந்த இதில் இப்போ நமக்கு வீடியோவாக வரும். அதை தவிர இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து வேர்ல்டு வார் 1 வந்து அவங்க யூஸ் பண்ண பொருட்கள். அதெல்லாம் தான் இப்போ நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள். ஃப்ளைட் உள்ளே வந்து அந்த கேப்டன்ஸ் யூஸ் பண்ண இது சிகரெட் ஹோல்டரு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட யூஸ் பண்ண குஷன், இதெல்லாமே வந்து அதுலேருந்து எடுக்கப்பட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு வந்து காட்டுறாங்க. அதில் இருந்த ஃபேப்ரிக்கு, அவங்களோட ஃபேப்ரிக்கு, இதெல்லாமே மெல்டட் அலுமினியம், இதெல்லாமே வந்து அப்போ வேர்ல்டு வார் 1 வந்து இருந்த ஃப்ளைட்டில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள். இது வந்து அந்த காலத்தில் வாரில் யூஸ் பண்ண ஆம்புலன்ஸ். இந்த ஃப்ளைட் வந்து மிலிட்ரியில் வந்து ஒரே விங் வச்சு தயாரிக்கப்பட்டு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிற பாம் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இந்த குட்டியாக எல்லோ கலர் ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் பாம்பு. இது வந்து ஃப்ளைட்டோட வீல் வந்து ஒரு வீல் வந்து பார்க்குறதுக்கே இந்த சைஸ் இருந்தது. இது என்னென்னா இன்டர்வார் பீரியட் டைமில் வந்து எப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்றது நமக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்து மாடல் வச்சுருந்தாங்க. இதோட வந்து இந்த வேர்ல்டு வார் 1 பற்றின விஷயங்கள் வந்து முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் வேர்ல்டு வார் 2 அப்புறம் நாங்கள் மிச்சம் எல்லாம் என்னெல்லாம் பார்த்தோன்றது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவே லென்த்தாக போனதுனால நான் வந்து இந்த வீடியோ அந்த டேவை வந்து பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நாங்கள் பார்த்ததே கொஞ்சம் தான், பட் அதுவே வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேயோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.